ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி மாவு வச்சு. இதுக்கு ராகி மாவை இந்த மாதிரி நீங்கள் தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியான பதத்தில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் மாவுக்கு அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் இந்த மாதிரி வார்த்துக்கோங்க. சுற்றி எண்ணெய் போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா சிம்மில் வேக விடுங்க. நல்லா வெந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல குறப்பாக நம்ம அரைச்சிடலாம். ஒரு 2-3 பல்ஸ் போதும். இப்போ ஒரு 100 கிராம் நிலக்கடலை, 1 கப் நாட்டு சக்கரை போட்டு அதையும் தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குறப்பாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இது வந்துடும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஈஸியாகவே உங்களுக்கு பிடிக்க வந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்லாம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.